Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் எங்கே வந்து பை பிளான் பண்ணுறேன் எங்கே செல் பிளான் பண்ணுறேன் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் மார்க்கெட் வந்து என்ன சொல்லுதோ அதை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் நம்ம அவைலபிளில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன என்ட்ரி எடுத்திருக்கோம், அடுத்தது என்ன என்ட்ரி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜிபிபி செஃப்பில் நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்த ட்ரேடு கிடச்சிது இன்றைக்கி. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி போயிருந்தோம். ஸோ மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து டைரக்ட் என்ட்ரி வந்து போடுறோம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. ஸோ ஒரு பெரிய என்ட்ரி மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், நைட்டை வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே போகிறான். பட் நம்ம நைட் மார்க்கெட்டில் இந்த என்ட்ரி வந்து டெலீட் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணல. அப்படி என்ட்ரி போயிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓவராலாக நமக்கு இந்த இடத்துல இது வந்து இதுவும் பிரேக் ஈவன், இதுவும் பிரேக் ஈவன் தான். இப்போது இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பிரேக் ஈவன் தான். ஓகேங்களா? இதுவும் பிரேக் ஈவன். ஸோ நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் வந்து கொடுத்துருக்கு. அப்படி என்ட்ரி போயிருந்தாலும் நமக்கு வந்து லாஸ் வந்து இருந்திருக்காது. நம்ம 0 பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். சரி, இன்றைக்கி என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். மார்க்கெட் வந்து 1 மினிட்ல என்ன பண்ணால் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தான். ஓகேங்களா? 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போனால் நம்ம வந்து இந்த சோர்ச்சுக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி வந்து நம்ம போட்டிருந்தோம். இதில் வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து எவ்வளோ எஸ்எல் வந்து நமக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி போயிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $56 வந்து எஸ்எல் வந்து ஹிட்டு. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு ட்ரேட் போயிருக்கோம். எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு லாஸ்ன்றது ஒரு 50, 34, 100 இந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மார்ச் மந்தோட ஃபஸ்ட் டேட்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஸோ அப்படி இப்படின்னு லாஸ் போனாலும் நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து பிடிக்கணும். லாஸ்ன்றது 50, 100 இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். சரி, இது லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பிளான் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்தானா லாஸ் ஆயிரும்னு நான் பிளான் பண்ணேன். அடுத்தது இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்தாலும் லாஸ் ஆயிரும்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்லாவே கண்ட்ரோல் வந்து எடுத்துருந்தான். கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு இதில் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துலயே தெரிஞ்சுச்சு இது லாஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. அதுக்குன்னு நம்ம போயிட்டு ஒரு என்ட்ரியை எக்ஸிட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பிளானில் உள்ளே வந்துட்டோம். அது லாஸ்ன்றது ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம பிளான் பண்ணி உள்ளே போயிட்டோம். நடுவில் நம்ம எக்ஸிட் ஆகக்கூடாது. அது நம்ம லேர்னிங்ஸையும் நம்ம ப்ராசஸையும் வந்து அது என்ன பண்ணுன்னா நம்மளோட ப்ராசஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். நமக்கே அது தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரியோட லாஸஸ் எவ்வளோன்னே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ப்ராஃபிட்னா வந்து இவ்வளோ பண்ணுவேன் அவ்வளோ பண்ணுவேன் நம்ம நினைக்கலாம். லாஸஸ் இவ்வளோ பண்ணுவேன் அவ்வளோ பண்ணுவேன் நமக்கு ஒரு பிளான் இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும்ல. நம்ம எந்த மாதிரி ட்ரேடர்ன்றது தெரியறதுக்கு நம்ம லாஸ் பண்ணி தான் அதை கற்றுக்கணும். ஓகேங்களா? அதனால ஒரு என்ட்ரி வந்து போயிட்டோம்னா அது லாஸ் ஆகிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட்ன்றது நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நம்ம பெரிய ப்ராஃபிட்லாம் பிடிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது? இப்போ இதில் மார்க்கெட் மேலே போனதுக்கான ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மினிட்ஸில் இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட், இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. அப்படியே சேர்த்து இங்கே போடணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஒரு ரீஃபண்ட்மெண்ட். ஸோ மேலே ஒன்று இருக்குது,
கீழே ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்தி போட்டிருக்கோம். ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுன்றது எக்ஸ்ட்ரீம். இதுக்கு வரலாம் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் வந்து வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேனிபுலேட் பண்ணிவிட்டு இங்கே வரான் அப்படின்னா இது கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மினிட் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இந்த லோ சோச்சு. பட் இது வந்து கரெக்டான சோச்சா, இது வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது சோச்சுன்றதுக்கு முன்னாடி இது லிக்விடிட்டியாக நம்ம எடுக்கணும். இது லிக்விடிட்டியாக எடுத்தால் இதை டிமாண்டாக எடுக்கணும். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து வந்து இப்படி போகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்படி போக சான்ஸ் இருக்குன்றப்போ நம்ம இதை சோச்சாக எடுத்தோம் அப்படின்னா, நம்ம தப்பான சப்ளையில் என்ட்ரி போயிடுவோம். இந்த சப்ளையில் என்ட்ரி போயிடுவோம். மார்க்கெட் டிமாண்டில் இருந்துட்டு மேலே போயிடுவோம். அதனால் இப்படி என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்து எடுத்தால் நம்ம சோச்சுன்றதை எடுத்துக்கலாம். இது வேண்டாம். ஸோ இப்போ நைட் டைம் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோ எடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த லோ எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதுலேயும் அதே $50 தான் ரிஸ்க்கு. ஓகேங்களா? இதுலேயும் அதே $50 தான் வந்து ரிஸ்க்கு. இந்த $50 ரிஸ்க்குக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 2000 இருக்கணும். 2000 இருந்தால் தான் நமக்கு வந்து செட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இப்போது அடுத்த என்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூரோஹிஸ்ட்ரி வந்து பார்த்தலாம். யூரோஹிஸ்ட்ரி நமக்கு டெய்லியில் டிமாண்ட் பிரேக். ஓகேங்களா? டெய்லியில் ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். கண்டிப்பாக இந்த 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் ஃபெயில் பண்ணுவான். அதனால் யூரோஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு என்ட்ரியும் வந்து நான் கொடுக்கல. ஓகேங்களா? டிஸ்கார்டில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வந்துடுவான். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துடுவான். அது இல்லாமல் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டதுனால செல் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக செல் ஆகும். அப்போ டெய்லியில் போயிட்டு இந்த சப்ளையில் நம்ம டெய்லியில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, மார்க்கெட் ஓவரால் பை ட்ரெண்டில் இருக்குது டெய்லி. ஓகேங்களா? அப்போ நம்ம போய் செல் பண்ணக்கூடாது. மார்க்கெட் டிமாண்டே இல்லாமல் கூட மேலே வரலாம், சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அதனால் அப்டேட் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. யூரோஹிஸ்ட்ரி இந்த டிமாண்டுக்கு வந்தால் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க பிளான். அடுத்தது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன டிமாண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டிமாண்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிமாண்டுக்கு வந்துருச்சு. ஸோ மிட் நைட்டில் மார்க்கெட் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 12:30 ஆகுது. மிட் நைட்டில் மார்க்கெட் வந்திருக்கு. பட் எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல ரெக்கவர் இல்லை இப்போது. 15 மினிட்ஸ் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தால் கூட 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தால் கூட நமக்கு வந்து அது டோட்டலி பிரேக் தான். ஓகேங்களா? அப்போது நமக்கு 15 மினிட்ஸில் இந்த டிமாண்ட் பிரேக் ஆகாமல் 5 மினிட்டில் நமக்கு சோச் வந்து கொடுக்கணும். அந்த 5 மினிட்டோட சோச் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. அப்போது நீங்கள் இது நடுவில் போயிட்டு இந்த ஹையை எடுத்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி வந்துட்டு இப்படி கீழே வந்துட்டு லிக்விடிட்டி அடிச்சுட்டு கீழே தான் வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு சோச் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த லிக்விடிட்டியை அடிச்சுட்டு கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அதனால் நமக்கு இதுதான் சோச்சாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த ஹையை இப்படி அடிச்சுட்டு இப்படி கீழேயும் வரலாம். ஓகேங்களா? அதனால் இந்த ஹையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை அடிச்சுட்டு தான் கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். சரி, இப்போ 15 மினிட்ஸில் டிமாண்ட் வந்து கீழே வந்து போயிட்டான். நமக்கு பை ஆர்டர் வந்து இல்லை அப்படின்றது இதிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே. அப்போது நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், ஒர்க் ஆகலை. இப்போது இதில் ஆக்சுவலாக நான் எங்கே வந்து பை கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பை கொடுத்துருந்தேன், இங்கே பை கொடுத்துருந்தேன்.
இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடு வந்து பண்ணி பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ரைட்டா? ட்ரேட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணோம். இப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கான். அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ட்ரெண்டையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். டெய்லியில் கரெக்டாக பையில் தான் இருக்குது. ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு இந்த ஹைன்றது சோச். ஓகேங்களா? பட் இது ஒரு லிக்விடிட்டி. இந்த டிமாண்ட் எடுத்து மார்க்கெட் பர்ஃபெக்டாக இன்ட்ராடே கொடுத்துட்டான். அப்போது எக்ஸ்ட்ரீம் இங்கே வரும்போது கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். எல்லாமே வந்து பார்த்துட்டோம். மேலே வந்து எடுத்துட்டோம். இப்போது இதோட கன்ஃபர்மேஷன் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர், இந்த டிமாண்ட் ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த 2 டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரலாம்? இந்த லோ வந்துடலாம். இந்த லோ வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ வந்துட்டானா இந்த லோ வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போயிடும் இந்த மாதிரி. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஃப்ளிப்பு வந்து நம்ம எடுத்து செல் வந்து பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லாக தான் போகுது. ஓகேங்களா? அப்போது இங்கே ஆக்சுவல் டிமாண்ட் இருக்குது, இது ஆக்சுவல் டிமாண்ட் இருக்குது, இது ஆக்சுவல் டிமாண்ட் இல்லை. இதை எடுத்துடணும். ஓகேங்களா? அப்போது இதில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, இதில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி கரெக்டான ரியாக்ஷன் இல்லை. நல்லா பாருங்கள், ஃப்ளிப்பு இல்லை. அப்போது நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு செல் சினாரியோ இல்லை. ஓகேங்களா? சோச் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த லோ எடுத்தால் தான் சோச். அப்போது நமக்கு இதில் ஃப்ளிப்பு போகிறதுக்கும் நமக்கு சினாரியோ இல்லை. நமக்கு ட்ரெண்டும் இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. அதனால நம்ம என்ன பண்ணணும், கோல்டில் எந்த ஒரு மூவும் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? டிமாண்ட் வர வரைக்கும். ஸோ இதுதான் வந்து சினாரியோ. நம்ம 1 ஹவரில் போயிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிடுவோம் டிமாண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு. ஸோ 1 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அது நமக்கு இன்னும் பிரேக் ஆகலை. 15 மினிட்ஸில் நமக்கு பிரேக் ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இந்த லிக்விடிட்டியை அடிச்சிட்டான், இன்னும் அடிக்கலை, கொஞ்சம் இருக்குது. எஸ், அடிக்கலை. நமக்கு இது ஃபெயிலியர் ஆகிட்டா தான் நம்மளால் செல் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃப்ளிப்பு வந்து க்ரியேட் ஆகும். இந்த ஃப்ளிப்பு எனக்கு வந்து அவ்வளோ அஃபோர்டபுளான ஒரு ஃப்ளிப்பு வந்து இல்லை. ஓகேங்களா? எனக்கு வந்து அவ்வளோ அஃபோர்டப் பண்ண முடியாது, கரெக்டான ஃப்ளிப் வந்து கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய சைஸ் கேண்டலாக வந்துட்டான் அப்படின்னா இதை வந்து நம்ம எடுத்து ஒரு ஸ்கேல்ப் வேணால் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து செல் வந்து பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதான் வந்து பிளான். ஓகே, பார்க்கலாம். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒயில் நம்ம இன்றைக்கி என்ட்ரியை வந்து கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு. கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம செல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இதோட கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து அஃபோர்டபுளாக இல்லை, எனக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? இந்த கன்ஃபர்மேஷனே எனக்கு வந்து செட் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து டிஸ்கார்டில் கொடுக்கல. மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போகிறான். அகைன் 4 ஹவர் போவோம், டெய்லி போவோம். டெய்லியில் நமக்கு இது பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃப்ளிப்பில் இருந்து பை பண்ணலாம். பட் மேலே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இப்படியே மேலே போயிட்டானா மார்க்கெட் செல்லு தான் வந்து ஆகும். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்துட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் செல் ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த செல்லுன்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? பெரிய ப்ராஃபிட் வந்து இதில் எடுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த சப்ளை கிட்ட மார்க்கெட் வந்துட்டான். அவ்வளோதான். இன்றைக்கி வேறு எங்கேயுமே நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணல. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
ஜிபிபி செஃப் பார்த்துட்டோம். ஓகே, இதில் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கும் மேலே போகிறான். ஓகே, இதனால தான் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே இதுதான். இப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டையும் தாண்டி மேலே போயிட்டுருக்கான். அப்போது செல்லில் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு தேவையான ஆர்டர் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதில் நோ கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு ட்ரேடு இல்லை. ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது நமக்கு இன்றைக்கி வேறு எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது என்ட்ரி வந்து கிடச்சிது அப்படின்னா நான் வந்து அந்த என்ட்ரி எப்படி எடுத்தேன், எப்படி ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறேன். மார்க்கெட்டில் பை செல் வந்து போகிறோம். ஓகேங்களா? அப்படி நம்ம பை போகும்போது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான், பை போகும்போது லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ அந்த லாஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது லாஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது லாஸ் இல்லை. இது லாஸை மினிமைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற ஒரு லாஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய இடம். எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த ஸ்டாப் லாஸ்ன்றது லாஸ்ன்னு உங்கள் எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக மைண்டில் வந்து இருக்குது. எனக்கும் அப்படி தான் பிகினிங் டைமில் இருந்தது. இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஆக்சுவலாக லாஸ் கிடையாது. நம்ம பெரிய லாஸ் பண்ணுறத சின்ன லாஸ்ன்ற அளவுக்கு இதை மினிமைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? லாஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா லாஸ் ஆகிட்டோன்னு நினைக்காதீங்க, நம்ம லாஸை மினிமைஸ் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கங்க. இப்படி மைண்டில் வந்து செட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்டாப் லாஸ், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப் லாஸுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸில் கொண்டு போயிட்டு உங்கள்கிட்ட கேபிட்டல் வந்து ஒரு 1,00,000 ரூபி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸில் கொண்டு போயிட்டு 10,000 போய் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? 10K கொண்டு போயிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கக்கூடாது. கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய் தான் லாஸே வந்து வைக்கணும். ஓகேங்களா? 50 ரூபாய் தான் லாஸே வந்து வைக்கணும். இல்லைனா 500 ரூபாய் தான் லாஸே வந்து வைக்கணும். இந்த மாதிரி லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இப்போ இந்த லாஸ், இப்படி 500 ரூபாய் லாஸுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் இருக்கும், அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து 500 ரூபாய் லாஸுக்கு நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் உங்கள் திங்கிங்கில் வந்து 500 ரூபாய் லாஸுக்கு ஒரு 10,000 பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது 10,000 வந்து 1:10 கிட்ட வருது. 10,000 வந்து பெரிய ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல 50,000 பண்ண முடியும். ஓகேங்களா? 50,000 ஏன் 1,00,000 கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? 500 ரூபாய் லாஸுக்கு 1,00,000 கூட நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசுனா, அதில் வந்து என்னோடய ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ரிஸ்க்கு அப்படின்றது $50 ஒரு $100 தான் இருக்கும். $50 to $100 தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா? ஸோ ஒரு 50 to 100 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $150 தான் இருக்கும் லாஸஸ். ஆனால் ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ரிஸ்க்கை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டை வந்து பெருசாக வச்சுங்க. இப்படி வைக்கும்போது நம்ம இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் மைண்டு தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூடியூப்பில் நான் போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், ஃப்ரீ லேர்னிங் ஹியர் அந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் சொல்கிறது மோஸ்ட்லி ப்ரெடிக்டபுளாக இருக்குது, ரொம்ப நீங்கள் சொல்கிறது நல்லாவே நடக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங்,
வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. 30-40 லைக் தான் வந்துட்டுருக்கு. ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கரன்சி பேர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.